தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சென்னை போரூர் ஜங்ஷனிலிருந்து குன்றத்தூர் போகும் சாலையில் அமைந்துள்ள மிகவும் புகழ் வாய்ந்த சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக தலங்களில் கேதுவின் தலமாக விளங்குகின்ற அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். இது மிகவும் பழமையான கோயில். சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. தமிழ்நாட்டில் நவக்கிரக ஸ்தலங்கள் அனைத்தும் கும்பகோணம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியை சுற்றி அமைந்திருக்கின்றன. சென்னைக்கு அருகிலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் நவக்கிரக ஸ்தலங்களை அமைத்துள்ளனர். சென்னை போரூர் அருகில் கிரகம்பாக்கத்தில் அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத நீலகண்டேஸ்வரர் கோயில் கேது பரிகார தலமாக விளங்குகின்றது. இதனை வட கீழ பெரும்பள்ளம் என்று அழைக்கின்றனர். கோவில் சிறியதாக இருந்தாலும் மிகவும் பழமை வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இது. கேதுவால் வழிபடப்பட்ட பெருமை கொண்ட ஆலயம் என்பதால் அவரால் ஏற்படுகின்ற தோஷங்கள் இங்கு வந்து வழிபட்டால் நிவர்த்தியாகின்றன. கோவில் சிறிய கோபுரத்தோடு காணப்படுகின்றது. கோவிலில் நுழைந்தவுடன் இடதுபுறம் உள்ள ஸ்ரீ சங்கடகர கணபதியை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் கருவறையில் மூலவர் திருநீலகண்டேஸ்வரர் என்கின்ற பெயரோடு லிங்க ரூபமாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். அவருக்கு எதிரே நந்திகேஸ்வரர் வீற்றிருக்கின்றார். திருநீலகண்டேஸ்வரரே இத்தலத்தில் கேது பகவானாக அருள்பாலிப்பதாக சொல்கிறார்கள். அதன் காரணமாக இத்தலத்தில் கேது பகவானுக்கென தனி சந்நிதி இல்லை. கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் பானமானது பாம்பினுடைய தலையாகவும், ஆவுடையார் சுற்று பாம்பின் உடல் பகுதியாகவும், அடிப்பாகம் பாம்பின் வால் பகுதியாகவும் அமைந்துள்ளது. கேது பகவான் ஞானக்காரன் என்று போற்றப்படுகின்றார். அன்னை ஆதி காமாட்சி தனி சந்நிதியில் கம்பீரமாக நின்ற கோலத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். அம்பாள் 5 அடி உயரத்தில் 2 கைகளில் பாசம் மற்றும் அங்குஷமும், மற்ற 2 கைகளில் அபய கஸ்தத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். இந்த அம்பாளின் எதிரில் அவளது வாகனமான சிம்மம் காட்சி தருகிறது. விநாயக பெருமான் சங்கடகர கணபதி என்கின்ற திருநாமத்தோடு தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றார். அம்பாள் சந்நிதிக்கு அருகில் காலபைரவருக்கு தனி சந்நிதி இருக்கின்றது. இதை தவிர சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன் ஆகியோரும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள். இவ்வாலயத்தின் முன்மண்டப தூண்களில் கேது பகவான், பைரவர் உள்ளிட்ட பல தெய்வங்களின் புடைப்புச் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் வடகிழக்கு மூலையில் நவகிரகம் அமைந்துள்ளது. நீலகண்டேஸ்வரர் என்கின்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போது அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தார மலையை மத்தாகவும், வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தனர். வாசுகியின் வால் பகுதியை பிடித்து கொண்டு தேவர்களும், தலைப்பகுதியை பிடித்து கொண்டு அசுரர்களும் கடைந்தனர். அவ்வாறு கடைந்து கொண்டிருக்கும்போது அசுரர்களின் அசுர பலத்தின் காரணமாக வேதனையும் வலியும் அடைந்தது வாசுகி பாம்பு. அந்த வேதனையும் வலியையும் பொறுக்காத வாசுகி பாம்பு எரிக்கும் விஷத்தை கக்கியது. அந்த விஷம் மூவிலகினையும் அழிக்கும் ஆழகால விஷமாக அது பரவியது. மூவிலகில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை வேண்டினார்கள் தேவர்கள். ஈஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து வருமாறு நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருக்கு ஆணையிட்டார். சுந்தரர் விரைந்து பார்க்கடல் சென்று அந்த விஷத்தை தன் சக்தியினால் உருட்டி நெல்லிக்கனி அளவு கையில் ஏந்தி வந்து சிவபெருமானிடம் கொடுத்தார். விஷத்தை யாருக்கும் தொந்தரவின்றி அழிக்க எண்ணம் கொண்ட ஈஸ்வரன் விஷத்தை தன் வாயிலிட்டு அமிர்தமென விழுங்கினார். அண்ட சராசரங்களையும் அதில் வாழும் எண்ணற்ற கோடி ஜீவன்களையும் காத்தருளும் சிவபெருமானுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று அவரை காக்க வேண்டி இறைவனின் அருகிலிருந்த பார்வதி தேவியார் சட்டென தன் திருக்கரத்தால் நாதனின் கழுத்திலேயே விஷம் அமிர்தமாக மாறட்டும் என வேண்டியவாறு அவர் கழுத்தை பிடித்தார். தேவியின் வேண்டுதலால் விஷம் அமிர்தமாக மாறி ஈஸ்வரனின் கழுத்தில் நீல நிறமாக மாறிவிட்டது. அன்றிலிருந்து இறைவன் திருநீலகண்டன் என பெயர் பெற்றார். அந்த நீலகண்டேஸ்வரர் என்கின்ற பெயர் கொண்ட ஈஸ்வரனை தான் இந்த கோவிலில் நாம் தரிசிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரம் என்பது கேதுவிற்கு உரியதாகும். இங்கே செய்யப்படும் யமகண்ட நேர பூஜைகள் விசேஷமானது. திருநீலகண்டேஸ்வரருக்கும் நந்திக்கும் இடையே இருக்கும் மேல் விதானத்தில் சூரியனை கேது விழுங்குவது போன்ற சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நேர்கீழே நின்றபடி ஈசனையும் அம்பாளையும் மனமுருக வேண்டிக் கொண்டால் கேதுவின் கெடுபலன்கள் விலகும் என்பது ஐதீகமாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
யமகண்டத்தின் போது காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை ஸ்ரீ கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. அதன் பிறகு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண வஸ்திரம் அணிவித்து சிவப்பு அல்லி மலர்களால் அலங்கரித்தும் கொள்ளுப்பொடி கலவை சாதம் செய்தும் வழிபடுகின்றனர். இவ்வாலயம் தினமும் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். கிரகம்பாக்கம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில், கேது ஸ்தலம், கங்கைமேன் கோவில் தெரு, பாலகிருஷ்ணன் நகர் மற்றும் பாலாஜி நகரின் அருகில் தாரப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் சென்றவுடன் இடது பக்கத்தில் கோவில் செல்லும் வழி என்கின்ற பெயர் பலகை வைத்துள்ளனர். பாலகிருஷ்ணன் நகர் மெயின் ரோட்டில் நுழைந்தவுடன் சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நாங்கள் போடும் வீடியோவை உடனே பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.